இன்னைக்கு தைப்பூசன்றனால மார்னிங் சீக்கிரமே எந்திரிச்சிட்டு கோலம்லாம் போட்டுட்டு அப்புறம் நிலக்கதவுக்கு நிலைக்கு எல்லாம் பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாமி பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இவங்களும் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கும் தோசைலாம் ஊற்றி கொடுத்துட்டு அப்புறம் சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இன்னைக்கு ஃபாஸ்டிங் வரையா, சீக்கிரமாக சமைச்சிட்டோன்னா சீக்கிரம் சாமி கும்பிட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சமையல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே இவங்க தூங்கிட்டாங்க. சரி இவங்க தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமே சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மேலே மலைக்கோயிலில் வந்துட்டு காவடிலாம் எடுத்துகிட்டு போகிறதா சொல்லி சொன்னாங்களா, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க. சரி ஓகே அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் நின்று பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டே இன்னும் ரொம்ப நேரமாக வரவே இல்லை. அப்புறம் செக்யூரிட்டி தான் சொன்னாங்க, இங்கே வரமாட்டாங்க, கொஞ்சம் கீழே போய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்களா. அப்புறம் கீழே போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு திண்ணியூர்லாம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்களும் ஏந்திரிச்சிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தாங்களா. அப்புறம் வந்தோடனே படையல்லாம் போட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு ஒரு வழியாக வயிறார சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்தோம். அப்புறம் இவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிட்டாங்க. அப்புறம் இவங்களை அமுச்சு விட்டுட்டு அப்புறம் நாங்கள் தூங்கிட்டோம். இந்த டேவே ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு.